கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனின் மனதும் நியாய தீர்ப்புகளும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நியாய தீர்ப்புகளை நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அதில் இருந்து நம்முடைய மனது எப்படிப்பட்டது என்ற செய்தியையும், அந்த நியாய தீர்ப்புகள் பெரும்பாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எது சீர்குலைத்ததோ அதை கொண்டே நியாயம் தீர்த்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை எதுவும் சீர்குலைக்காதபடி காத்து கொள்ளவும், அப்படி எங்களை சீர்குலைக்கக்கூடியவை வைத்தே எங்களை நியாயம் தீர்ப்பீர் என்றும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே மனிதராக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் கவனமாய் அதை கையாளும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலிலே தண்ணீரில் எகிப்தியர் அழிந்து போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. நைல் நதியை எகிப்தியர் தங்களுடைய தெய்வமாக வணங்கி வந்தார்கள். அந்த நதிதான் தங்களை வாழ வைக்கிறது, அந்த நதிதான் தங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, அதில் இருக்கிற மீன்கள் உணவாக இருக்கிறது. எனவே இதை ஒரு தெய்வமாகவே அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நைல் நதி தெய்வம் அல்ல, யெகோவா தேவனே தேவன் என்று எகிப்தியரும் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அந்த நைல் நதியை நியாயம் தீர்த்தார். நைல் நதியை மோசே அடித்த பொழுது அந்த தண்ணீர் இரத்தமாயிற்று. அப்படியானால் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனை அடிக்கும் பொழுது அதிலிருந்து ரத்தம் வடிய செய்யக்கூடியதை போல அந்த தெய்வமாய் வணங்கப்பட்டதான அந்த நதியை அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிற்று. இப்படி அந்த நதியை தேவன் நியாயம் தீர்த்தார். அடுத்தபடியாக பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் தண்டிக்கும்படியாக எகிப்திலே இருந்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்துக்கு போக வேண்டும். அதற்கு முன்பாக இருக்கிறதான அந்த செங்கடலை கடந்துதான் போக வேண்டும். இதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிற வழியில பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலே எகிப்தியருடைய மனது கடினப்படும்படியாக தேவன் செய்தார். அந்த கடலுக்குள்ளே இந்த எகிப்தியர் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதனாலே ஆதியாகமம் 14 அதிகாரம், யாத்திரையாகமம் 14 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்று சொன்னார்கள்.
அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் இருக்கிறதான மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். இப்படி எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இப்படி எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடோ ரதங்களோடோ அவனுடைய குதிரை வீரரோடோ சேனைகளோடோ அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தின் அண்டையில பாளையம் இறங்கியிருக்கிற இஸ்ரவேலரை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே கூறுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்படி எகிப்தியர் கைக்கு இஸ்ரவேலரை தப்பித்து தேவன் ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி கடலிலே இவர்கள் கவிழ்ந்து போக காரணம் என்ன? எந்த தண்ணீரை தெய்வமாக வழிபட்டார்களோ, எந்த தண்ணீர் தங்களை காக்கிற தெய்வம் என்று நினைத்தார்களோ, அதே தெய்வமாகிய நதி இரத்தமாய் போயிற்று. அதே நதியாகிய கடல் அவர்களை மூழ்கடித்து கொன்று போட்டது. எந்த மாயையான தெய்வங்களுக்கு பிறகு போகிறோமோ, மாயையான மனிதருக்கு பின்னாக போகிறோமோ, அவர்களாலே நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். தெய்வத்தை விட்டு தேவனை நம்பாமல் எகிப்தையும் குதிரையையும் குதிரை வீரனையும் நம்புகிறவர்களுக்கு எகிப்தியர் நாணல் கோலாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாணல் கோல் என்று சொன்னால் அது பலனில்லாத ஒன்று, அதற்கே நிற்க முடியாது. நாணல் அசையும், உடைந்து போகும், முறிந்து போகும், நசுங்கி போகும். அதை ஒரு துணையாக கொண்டு அதன் மேல் சாய்கிறவனுக்கு நாணல் எப்படி ஒன்றுமில்லாமல் போகிறதோ, அப்படி இதை சாய்ந்து கொள்கிற மக்களும் இருப்பார்கள் என்று வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து எகிப்தியரை தண்டிப்பதற்காக தேவன் 10 விதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த 10 வாதைகள் அந்த எகிப்தியருடைய தெய்வங்கள். அந்த எகிப்தியருடைய தெய்வங்களைத்தான் தேவன் வாதித்தார். அதன் மூலமாக எகிப்தையும் தேவன் வாதித்தார்.
நைல் நதியை தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். ஹப்பி என்பது நதி, ரா என்பது சூரியன், பார்வோன் என்பவன் தேவனுடைய குமாரன் அல்லது அந்த மக்களுக்கு அவன் ஒரு தலைப்பிள்ளை என்று சொல்லலாம். இந்த தண்ணீர் இரத்தமாக மாறுவது என்பது அது அந்த தெய்வத்திற்கு இவர்கள் தேவன் கொடுத்த ஒரு தண்டனை. ஆனால் இஸ்ரவேலர் வாழும் கோசேன் நாட்டின் பகுதியில் தண்ணீர் இரத்தமாக மாறவில்லை. இரண்டாவது வாதை தவளைகள் தேசத்தை மூடிக்கொண்டது. எகிப்தியர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடையவர்கள். தவளைகளை உயிர்த்தெழுதலின் பெண் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். தவளைகளுக்கு ஹெக்ட் என்று பெயர். ஆனால் தவளைகள் தேசத்தை வந்து மூடிக்கொள்ளும்படியாக எகிப்தின் தண்ணீர்களின் மேலே மோசே ஆரோன் கையை நீட்டினார். அப்பொழுது தேசத்திலே தவளைகள் வந்து மூடிக்கொண்டது. மீண்டும் கர்த்தரை நோக்கி அந்த தவளைகள் நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணும்படியாக பார்வோன் சொன்னதினாலே அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது தவளைகள் எல்லாம் செத்து போயிற்று. உயிர்த்தெழுதலின் தெய்வமே உயிர்த்தெழ முடியவில்லை. இப்படி கர்த்தர் நீதி செலுத்தினார். இஸ்ரவேலருக்கு தவளைகள் போகவில்லை. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த தெய்வங்கள் இவர்களுக்கு தெய்வமாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்களே ஒரு நியாய தீர்ப்பாக இவர்களுக்கு அமைந்துவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பேன்கள் பூமியின் புழுதி பேன்களாக மாறி போனது. எகிப்தில பனி புயல், மணல் அல்லது புழுதி புயல் போன்றவை தோன்றி தாவரங்களை மூடி அழித்துவிடும். அந்த புழுதியினை கட்டுப்படுத்தும் தெய்வம் என்பது அந்த மண்ணாக அல்லது புழுதியாக இருந்தது, அந்த பேன்களாக இருந்தது. இப்படி மோசேயும் ஆரோனும் செய்த அற்புதங்களின் மூலமாக, தேவனின் மூலமாக அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். புழுதியை அடிக்க அந்த புழுதி பேன்களாக மாறி தேசத்தில் மனிதர், மிருகங்கள் எல்லார் மேலும் போனது. இப்படி எந்த பேன்களை தெய்வங்களாக வழிபட்டார்களோ அந்த தெய்வங்கள் இப்படி எகிப்தியரை துன்புறுத்தும்படியாக வந்து தேசம் முழுவதையும் மூடிக்கொண்டது. 4வது வாதை வண்டுகள் வந்து தேசத்தை மூடிக்கொண்டன. எகிப்தியர் வண்டுகளை பூச்சிகளின் தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். ஷூ என்று அதற்கு பெயர். இந்த எகிப்தியர் தங்களை காக்கிற தெய்வமாக வழிபட்டு வந்த வண்டுகளை அவர்கள் வீடுகள் முழுவதுமாக வந்து நிரம்பிற்று. தேசம் முழுவதுமாக நிரம்பிற்று. ஜனங்கள் சின்ன சின்ன பூச்சிகளிலே இருந்து தங்களை பாதுகாத்து வந்ததாக இந்த தெய்வத்தை தான் நம்பியிருந்தார்கள். இப்பொழுது அதே வண்டுகள் ஜனங்களுக்கு தொல்லை கொடுப்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த தெய்வத்தின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் பகுதியிலே அவர்கள் இருந்த இடத்திலே வண்டுகள் வரவில்லை. அடுத்து வாதை 5, மிருக ஜீவன்கள் மேல் மகா கொடிதான கொள்ளை நோய் வந்தது. எகிப்தியர் தங்கள் கால்நடைகளுக்குரிய தெய்வமாக ஹேபோஸ் என்ற காளை மாட்டையும் பெண் தெய்வமாக ஆதர் என்ற பசுவையும் வணங்கினார். கர்த்தருடைய கரம் இந்த எகிப்தியருடைய முக்கியமான தெய்வமாகிய ஹேபோஸ் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு கர்த்தராலே நீதி செய்யப்பட்டது. இப்படி இந்த மிருகங்கள், எல்லா மிருகங்களின் மேலும் மகா குடிதான கொள்ளை நோய் உண்டானது. ஆனால் இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. 6வது வாதை மனுஷர் மீதும் மிருக ஜீவன்கள் மீதும் எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டானது.
ஷேக்மேட் என்ற தெய்வம் தவறு செய்கிறவர்கள் மீது கொப்புளங்களை வரவழைக்கும் என்று மாத்திரமல்ல, மருத்துவம் மற்றும் ஞானம் தரும் தெய்வமாகவும் நம்பி வந்தார்கள். இது உடல் முழுதும் கொப்பளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய். ஏறக்குறைய இந்தியாவிலே அம்மை நோய் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல ஒரு நோய். சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு மோசே பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு நேராக இறைக்கும் பொழுது அது தூசியாகி எகிப்து தேசத்தில மனிதர்கள், மிருகங்கள் போன்றவர்கள் மீது எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும்படியாக செய்தார். இப்படி எகிப்தின் மந்திரவாதிகளுக்கும் கொப்புளங்கள் உண்டானது. ஆனால் இஸ்ரவேலருக்கு கொப்புளங்கள் வரவில்லை. இப்படி கொப்புளங்கள் வராதபடி காக்கிற தெய்வத்தினாலே தன்னுடைய ஜனத்தை கர்த்தரிடத்திலிருந்து காக்க முடியவில்லை. இதுதான் ஒரு வாதியாக இருக்கிறது. அடுத்த கொள்ளை நோய் அக்னியுடன் கூடிய கல்மழையாக பொழிந்ததை வாதை 7 பார்க்கிறோம். எகிப்தியர் இயற்கையை கட்டுப்படுத்தி மழையையும் காற்றையும் கட்டுப்படுத்தும் வானத்தின் தெய்வங்களாக நுட் செப் என்ற தெய்வங்களை வணங்கி வந்தார். அப்பொழுது என்னை போல வேறொருவரும் இல்லை என்று நீ அறியும்படிக்கு உன் இருதயத்திலோ உன் ஊழியக்காரர் மேலோ உன் ஜனங்கள் மேலோ சகலவித வாதைகளை அனுப்புவேன். பூமியில் இராதபடிக்கு நாசமாய் போகும்படி என் கைகளை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொலை நோயினால் வாதிப்பேன். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதிலே பெய்யாத கல்மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வானத்தின் தெய்வங்கள் எகிப்தியரை காக்க முடியவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பு மற்ற எதுவும் செய்துவிட முடியாது என்பதை கர்த்தர் அன்றைக்கு செய்து காட்டினார். 8வது வாதை தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். தங்கள் தாவரங்கள் அழிந்து போகாதபடி காக்கிற சேரா பீஸ் என்று அழைக்கப்பட்ட வெட்டுக்கிளிகளை எகிப்தியர் வணங்கி வந்தார்கள். எகிப்திய தெய்வமாக கருதிய வெட்டுக்கிளிகளை கொண்டே அவர்களை தண்டித்து அந்த தேவர்களின் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இஸ்ரவேலருக்கு வெட்டுக்கிளிகள் போகவில்லை என்று யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்க முடியும். இப்படி தேசம் எங்கோ சகல இலைகள், கனிகள், பச்சிலைகள் ஒன்றும் மீதமில்லாதபடிக்கு இந்த வெட்டுக்கிளிகள் தின்றுவிட்டது என்று வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம். வாதை 9 எகிப்து தேசம் முழுவதும் தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் உண்டானது. எகிப்தியர் சூரியனை தெய்வமாக கருதி வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த தெய்வத்தின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார். வானத்துக்கு நேராக மோசே கை நீட்டிய பொழுது 3 நாள் காரிருளை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஒருவனும் தன்னிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கோ வெளிச்சம் இருந்தது. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. 10வது வார்த்தை எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுதல். இந்த வாதை எகிப்தியரின் தெய்வங்களின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தி அவர்களை வாதித்த வாதைகளிலே கடைசி வாதை. எகிப்தின் ஜனங்கள் தலைச்சன் பிள்ளைகளை அந்த குடும்பத்தினுடைய பொக்கிஷமாக கருதினார்கள். இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் நதியிலே போட்டான். கர்த்தர் அந்த காரியத்திற்காக எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரித்தார். இப்படி தேவன் யாரை எதை முக்கியமாக கருதி வழிபட்டு வணங்கி வந்தார்களோ அதை கொண்டே நியாயந்திருக்கிறவர் என்பதை இந்த வாதைகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்து தாவீதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது
தன்னுடைய அரண்மனை உப்பரிகையின் மேல் இருந்து உலாத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீயை அவன் கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாக இருந்தார் என்று 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களிலே வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்கும் பொழுது அவள் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் என்று சொன்னார். தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொல்லி அவளோடு சயனித்தான். அவள் கர்ப்பம் தரித்து தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். அப்பொழுது தாவீது போர்முகத்திலே அவனை வெட்டுண்டு போகும்படிக்கு சதி செய்து அவனை கொன்று போட்டான். அதற்கு பிறகு உரியா செத்து அவனுடைய துக்க நாட்கள் நீங்கின பிறகு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டில் சேர்த்து கொண்டு அவளை அவனுக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் சொன்னார் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினாலே மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரர் பட்டயத்தினாலே கொன்று போட்டாயே. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி இப்படி நீ உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினா பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே வாசிக்க முடியும். அதனால கர்த்தர் என்ன சொன்னார், நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேலே எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட பயணிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்று 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே இதை நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினா உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் சொல்லிவிட்டு போய்விட்டான். 2 சாமுவேல் 12, 13, 14 வசனங்களிலே இதை நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் விஷயத்திலே தான் தாவீது தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டான். இதை தவிர வேறு எதுவும் தேவனுக்கு விரோதமாக அவன் அதிக பாவம் செய்யவில்லை என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் தேவனை நம்பி தேவனுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது தானே இந்த மனிதன், தேவன் மற்றவர்களாலே தூஷிக்கப்பட காரணமாக இருந்ததுனால அதன் மூலமாக பிறந்த கனியை தேவன் அடித்தார். அந்த ஆண் பிள்ளை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அதற்கு பிறகு பிள்ளை செத்து போயிற்று. இப்படி இருக்கும் பொழுது தாவீதை அவனுடைய மகனாகிய அப்சலோம் அவனுடைய ஆட்சியை பறித்து கொண்டு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தாவீதை துரத்தி விட்டான். அப்படி துரத்தி விட்ட பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்போல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான்.
வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிலிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்று சொன்னான். 2 சாமுவேல் 16:21 நான் இப்படி வாசிக்க முடிகிறது. இதற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதும் வேண்டும், தாவீதை பின்பற்றுகிறவர்களும் உண்டு. ஆனால் இப்பொழுது தாவீது ஓடி போனா, அப்சலோம் தான் இருக்கிறான். அப்படியானால் அவனுடைய ஆதரவாளர்களும் தாவீதின் ஆதரவாளர்களும் அப்சலோமுக்கு ஆதரவாக வர வேண்டுமானால் தாவீதை முற்றும் முடிய கேவலப்படுத்தும் பொழுது அப்சலோமுடைய வல்லமை விளங்கும். அதனால் அவர்களும் தாவீதின் ஆதரவாளர்களும் அப்சலோமை சேர்ந்து கொள்வார்கள் என்பதற்காக இப்படி அவன் சொன்னான். ஆனால் இது தேவன் ஏற்கனவே சொன்னது. எந்த உப்பரிகையின் மேலே இருந்து அவனுடைய பாவம் ஆரம்பித்ததோ அதே உப்பரிகையின் மேலே ஒரு கூடாரத்தை அப்சலோமுக்கு போட்டார்கள். அங்கே அப்சலோம் தேவன் சொன்னது போல சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். 2 சாமுவேல் 16:22 இப்படி கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எப்படி உண்டானது என்றால், எந்தெந்த ஜாதிகளோடு கலக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் எந்தெந்த ஜாதிகளோடு இவர்கள் கலந்தார்களோ, அவர்கள் செய்த பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதி ஜனங்களை இஸ்ரவேலர்கள் மீது ஏற்படுத்தினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தும்படியாக, அவர்களை கொள்ளையிடும்படியாக செய்தார். இப்படி அம்மோனியர், மீதியானியர், பெலிஸ்தியர் போன்ற பல அந்நிய ஜாதியான ஜனங்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கலந்து அவருடைய விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தை செய்த பொழுது அந்த ஜாதி ஜனங்களே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக செய்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த ஜனங்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். இப்படி பல செய்திகள் உண்டு. ஆனால் மீதியானியரை மாத்திரம் நாம் இந்த செய்தியில தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மீதியானியர் கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்ததை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நியாயாதிபதிகள் 6:1 பார்க்கிறோம். இப்படி மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேலே பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் மலைகளையும், கிபிகளையும், குகைகளையும், அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கு புத்திரர் ஆகியோர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி வந்து பாளையம் இறங்கி நிலத்தினுடைய விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தையும், ஆடு மாடுகள், கழுதைகள் எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அவர்கள் வருவார்கள் என்று இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:1 வரை இருக்கிற வசனங்களில வாசிக்க முடிகிறது. இதுல ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியமும் உண்டு. இந்த மீதியானிய ஆவி நிலத்தின் விளைச்சலை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலம் என்பது நம்முடைய இருதயம். அதிலே அந்த விதைகள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை
அந்த வசனங்களுடைய பலன்களை அழித்து போடும்படியாக பிசாசு கிரியை செய்கிறது தான் இந்த நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறது. அப்படி இருக்கிற மிருக ஜீவன்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போவார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிலத்தின் விளைச்சலை இவர்கள் திரளான ஜனங்களாக வந்து அதையெல்லாம் அவர்கள் சாப்பிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் போன்றவைகள் இருக்கிற எல்லாவற்றையும் சாப்பிட்டு ஒன்றையும் மீதமாக வைக்காமல் போயிடுவார்கள். இப்படி நம்முடைய பிரயாசத்தின் பலன்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆவி இந்த மீதியானின் ஆவி. கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடாமல் மற்றவர்கள் சாப்பிடும்படியான ஒரு சாபத்தீடாக இந்த மீதியானியர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் இப்படி மீதியானியர் நிமித்தமாக சிறுமைப்பட்ட பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட பொழுது ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அவர்களிடத்தில் அனுப்பி, நான் உங்களை எகிப்து தேசத்தில இருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட செய்து எகிப்தியர் கையில இருந்தும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையிலிருந்து உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் தேசத்திலே எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நீங்கள் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஒரு பராக்கிரமசாலியை எழுப்பினார். அவன் ஒரே மனிதனை துரத்துவது போல நீ இந்த ஜாதியை துரத்துவாய் என்று சொன்னார். அப்படியே மீதியானியரை முறிய அவன் அடித்தான். இது இந்த மீதியானியர் மட்டுமல்ல, இப்படி பல ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தார். காரணம், இந்த ஜாதிகளை துரத்தி விட வேண்டும், ஜாதிகளோடு கலந்து விடக்கூடாது, அவருடைய முறைமையின்படி அவர்களுடைய தேவர்களை வழிபடக்கூடாது என்றெல்லாம் தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. அதனாலே எந்த ஜாதிகளை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஜாதிகளே இஸ்ரவேல் ஜனங்களை பழிவாங்கும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஒரு அம்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆமானும் அவன் செய்த தூக்கு மரமும். ஆமான் செய்த தூக்கு மரத்தில் அவனே அதற்கு பலியானான், அல்லது அந்த ஆமானே அதே தூக்கு மரத்தில் செத்தான். வினை விதித்தவன் வினையை அறுப்பான் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி எந்த தீமையை இவன் செய்தானோ அந்த தீமையை அவனை கொன்று போட்டது. இப்படி ஆமானை எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு அழைத்ததுனாலே மகிழ்ச்சியாக புறப்பட்டான். எஸ்தர் ராஜாத்தியின் நோக்கம் ஆமானை ராஜாவுக்கு காட்டி கொடுத்து விட வேண்டும். ராஜாவின் அரண்மனை வாசலிலே மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திருக்காமல் அசையாமல் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேலே மிகுந்த உக்கிரம் நிறைந்தவனானான் என்று எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். உடனே ஆமான் இந்த கோபத்தை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து சிநேகிதர் மனைவி எல்லாம் அழைத்து இப்படி ஐஸ்வர்யத்தின் மகிமை, தன் பிள்ளைகளுடைய திரட்சி, இதையெல்லாம் சொல்லி ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தி இப்படியெல்லாம் செய்தான். ஆனாலும் இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த விருந்துக்கு என்னை தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை. ஆனால் இந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறது நான் காணமளவும்
இதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்லை என்று அவன் சொன்னான். அப்பொழுது அவனுடைய சிநேகிதரும் அவனுடைய மனைவியும் 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதும், அப்படியே ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். இப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதனால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்ட பொழுது வாசற் காவலாளிகளிலே ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேலே கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் கண்டுபிடித்து அதை ராஜாவுக்கு அறிவித்தான் என்று எழுதியிருந்தது வாசிக்கப்பட்டது. அப்போது ராஜா கேட்கிறான், இந்த காரியத்திற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்கும் பொழுது அப்படி ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அந்த நேரம் பார்த்து ராஜாவிடத்திலே மொர்தெகாயை தூக்கிலிடப்பட வேண்டும், அவனை கொன்று போட வேண்டும் என்று மொர்தெகாயை பற்றி சொல்வதற்காக ஆமான் வருகிறான். அப்பொழுது ராஜா கேட்கிறான், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு எப்படியெல்லாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆமான் நினைக்கிறான், என்னை என்று ராஜா யாரை கணம் பண்ண விரும்புவார் என்று நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னதாக எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை இருக்கிற வசனங்களில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ சொன்னதை எல்லாவற்றையும் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று தவறாதபடி பார் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரமாய் போனான். அப்பொழுது அவனுடைய மனைவியும் சிநேகிதரும், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னதாக எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு விரோதமாக செய்யும் பொழுது என்ன தந்திரங்களை சத்துருக்கள் செய்கிறார்களோ அந்த தந்திரத்திலேயே அவர்கள் பிடிபடுவார்கள். இது இந்த செய்தியில நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, விருந்திலே எஸ்தர் ராஜாத்தியே ஒரு வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று ராஜா சொல்கிறான். அப்பொழுது எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போயிருந்தால் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாக நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார் என்று எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு சொன்னா, ஒரு அடிமைகளாக விற்கப்பட்டு போயிருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் இதற்கு
இந்த யூதர்களை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படி செய்கிறதுனால ராஜாவுக்கு என்ன நஷ்டம் என்று பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தர் ராஜாத்தியும் யூத குலத்தைச் சேர்ந்தவர் தானே. அப்படியானால் ராஜாவுக்கு யூத குலத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தியும் சேர்த்துதான் கொல்லப்பட வேண்டும். அது ராஜாவுக்கு பெரிய நஷ்டம். ஆனால் அதை அவள் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனாலும் இதை ராஜா ஏற்றுக்கொண்டு, இப்படிப்பட்ட துணிகரத்தை செய்ய துணிந்தவன் யார், அவன் எங்கே என்று கேட்கும் பொழுது, எஸ்தர் ராஜாத்தி பகஞ்சனும் சத்துருவுமான அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே ராஜா மிகுந்த கோபத்தோடு அரண்மனை தோட்டத்தில் உலாவினான். உலாவி மறுபடி திரும்பி வரும்பொழுது, இந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி உட்கார்ந்திருக்கிற மெத்தையிலே ஆமான் விழுந்து கிடந்தான். ஏனென்றால் அவன் எப்படி விழுந்து கிடந்தான், அவளை வணங்கினான் காப்பாற்றும்படியாக. ஆனால் ராஜா திரும்பி வரும்பொழுது அவன் பார்த்தது, நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்று சொன்னான். அப்படி அவன் சொல்லும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை பிறந்தவுடனே ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளிலே அர்போனா என்ற ஒருவன், ராஜாவின் நன்மைக்காக பேசின மர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமுள்ள தூக்கு மரம் ஆமானின் வீட்டு அண்டையில நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். இதுதான் காரியம். கர்த்தராலே வார்த்தைகள் கர்த்தராலே வரும். மனதின் நினைவுகள் வேறு. ஆனால் வார்த்தைகள் கர்த்தராலே உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த சமயம் பார்த்து அந்த பிரதானி இப்படி சொல்லுகிறான். உடனே ராஜா சொல்லுகிறான், அப்படியா, அப்படியானால் அந்த ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போடுங்கள் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தான். இப்படி யூதர்களுக்காக பாடுபடக்கூடிய மர்தகாய் என்கின்ற யூதனை கொல்லும்படியாக ஆமான் செய்த 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்திலே அவனே தூக்கிலிடப்பட்டது இந்த செய்தியில அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாபத்தீடான விஷயத்துல ஆகான் எப்படி தண்டிக்கப்பட்டான் என்பதை தியானிக்கப் போகிறோம். இதுல யோசுவா ஆகானை நோக்கி சொல்லுகிறான், நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்று சொன்னான் என்று யோசுவா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி கேட்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் என்று யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தீடானது என்று சொன்னால், ஒரு கொள்ளைக்கு ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது அதில் சில பொருட்கள் கிடைக்கும், பொண்ணோ வெள்ளியோ மற்ற காரியங்களோ. இதை அவை கொள்ளை பொருள் என்று சொல்வார்கள். அந்த கொள்ளை பொருளில் இஸ்ரவேலர்கள் அதை பங்கு போட்டுக் கொள்வார்கள். இது ஒரு வகை. சிலவற்றை தேவன் இது சாபத்தீடானது, இதை எடுக்க வேண்டாம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அதை கர்த்தருக்கு பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளும்படியாக சொல்லுவார். அதை யாரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அது சாபத்தீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில ஆகான் அப்படி சாபத்தீடான காரியங்களிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டு துரோகம் பண்ணினான். அப்படி செய்ததுனால என்ன நடந்தது, 3000 பேர் அங்கே முறிந்து ஓடினார்கள். இஸ்ரேல் ஜனங்களிலே 3000 பேர் முறிந்து ஓடினதுனால, அது மட்டுமல்ல 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
இதனால ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்க முடிகிறது. அப்பொழுது யோசுவா மற்ற ஜனங்கள் எல்லாம் மூப்பரெல்லாம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து தலைகளிலே புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். அப்பொழுது நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். இங்கே இந்த எமோரியர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்காகவா தேவரீர் எங்களை இந்த யோர்தானை கடக்க பண்ணினீர் என்றெல்லாம் யோசுவா இடத்துல கேட்டான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலிலே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலே இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படி சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நான் இரேன். அது மட்டுமல்ல, தேவன் சொல்கிறார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்கிறார். ஆகான் எடுத்துக்கொண்டான் என்பது மாத்திரமல்ல, உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள். இந்த பொருட்களை தங்களுடைய வீட்டிலே பொருட்களுக்கு மத்தியிலே மறைத்து வைத்து இருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். உடனடியாக அங்கே யோசுவா என்ன செய்தான்? அப்பொழுதுதான் கேட்கிறான் ஆகானிடத்துல, நீ என்ன செய்தா எனக்கு சொல் என்று சொல்லும் பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள்ளே புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறது என்று அவன் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டான். அப்படியே அவனுடைய கூடாரத்துக்குள்ளே யோசுவா ஆட்களை அனுப்பி தேடும் பொழுது அவனுடைய கூடாரத்திலே அது புதைக்கப்பட்டிருந்தது, வெள்ளியும் அதன் கீழே இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியில இருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்துல கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை இருக்கிற வசனங்களில இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொற்பாலத்தையும் பொன் பாலத்தையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவனுடைய கூடாரத்தை கூட அவனுக்குள்ள யாவையும் எடுத்துக்கொண்டு ஆகோர் என்ற பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். ஏனென்றால் இது சாபக்கீடானது. இந்த சாபம் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவன் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே உலாவ மாட்டார். தேவன் உலாவாத இடத்திலே அவர்களுக்கு ஜெயம் கிடைக்காது. அதனாலே அவர்கள் தோற்று போவார்கள். ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்ட பொன்னையோ வெள்ளியையோ விக்கிரகங்களையோ நீ எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போக வேண்டாம், அவைகள் சாபமானவைகள். அந்த சாபங்களை நீ எடுத்துக்கொண்டு போகாமல் அதை தூர எறிந்து விடு, சீ என்று தள்ளிவிடு, அக்னியிலே சுட்டெரித்து போடு,
அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது, அது உனக்கு சாபமாக இருக்கும் என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனாலே இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆகோர் பள்ளத்தாக்குக்கு போனார்கள். அப்பொழுது யோசுவா, நீ எங்களை இப்படி கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினாலே மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அதனாலே இந்நாள் வரைக்கும் ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேலே கல்லெறிந்து அந்த பொருட்கள் எல்லாவற்றின் மேலும் அக்னியை போட்டு அக்னினாலே சுட்டெரித்து அந்த இடத்தை கற்களினாலே மூடுகிறார்கள். அந்த கற்குவியல் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறது என்று யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஒரு நியாய தீர்ப்பை பார்க்கலாம். அடுத்து கேயாசி அவனுடைய குஷ்டரோகம் என்ற இந்த தலைப்பில் ஒரு சின்ன செய்தி உண்டு. சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமான் என்கிறவன் பராக்கிரமசாலி, ஆனால் அவனும் குஷ்டரோகியாக இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் குஷ்டரோகியாக இருக்கும் பொழுது அந்த குஷ்டரோகத்தை நீக்கும்படியாக அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள் சீரியாவின் படைகள். அந்த பெண் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் சொன்னால், எங்களுடைய தீர்க்கதரிசியிடத்தில் போனா அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்கிறார். அப்படியே அவன் போனான். அப்பொழுது எலிசா அவனை பார்த்து, நீ யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று ஒருவனை அனுப்பி சொல்கிறான். அப்படியே அந்த மனிதன் நாகமான் யோர்தானிலே 7 தரம் முழுகினான். அவன் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறான், சுத்தமானான். அப்பொழுது அவன் மீண்டுமாக திரும்பி வந்து, தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், என் கையிலே காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அவன் சொன்னா, நான் காணிக்கை வாங்குறதில்ல என்று அவன் சொன்னான். இல்லை, நீர் வாங்க வேண்டும் என்று அவனை வருத்திய பொழுதும் தட்டுதல் பண்ணி விட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி என்கிறவன், அந்த நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில வாங்காமல் அவனை விட்டு விட்டார். அதனாலே நான் நாகமான் பின்னாலே ஓடி போய் அவன் கையினாலே ஏதாவது வாங்குவேன் என்று சொல்லி அவன் பின்னாலே ஓடுகிறான். அப்படி இவன் ஓடி வருகிறதை நாகமான் கண்டதும் ரதத்திலே இருந்து குதித்து, என்ன சுக செய்தியா என்று கேட்கிறான். அப்பொழுது, இல்லை, இப்பொழுதுதான் தீர்க்கதரிசி புத்திரர்கள் 2 பேர் வந்தார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்தவர்கள். 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறான். உடனே நாகமான், அவனுக்குத்தான் ஏற்கனவே இவன் காணிக்கை வாங்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அதனாலே 1 தாலந்து என்ன 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியையும் 2 பைகளிலே 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி
அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரர்களே 2 பேரை அனுப்பினான். அப்படி போகும்போது அந்த மீட் அன்றைக்கு வந்த பொழுது அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். பிறகு வீட்டுக்குள்ளே போய் எஜமானாகிய தீர்க்கதரிசிக்கு முன்பு கேயாசி நிற்கும் பொழுது, எங்கே இருந்து வந்தாய் என்று தீர்க்கதரிசியாகிய எலியா அவனை கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் எங்கும் போகவில்லையே என்று சொல்லும் பொழுது, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் பொழுது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று சொல்கிறான். ரதத்திலிருந்து குதித்து அவனுக்கு எதிர்கொண்டு போய் திரும்பி அவன் போனானே, அந்த நாகமான் ரதத்திலிருந்து குதித்து எதிர்கொண்டு அவனை வரவேற்பதற்காக திரும்பி போனதையும் இவன் சொல்லுகிறான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு. அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, அப்பொழுது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? இவனோடு கூட அவனுடைய மனம் போகிறது என்றார். அறிவை உணர்த்தும் வசனம் என்று ஒரு வரம் உண்டு. இந்த வரம் எங்கோ நடக்கிற காரியங்களை இங்கே இருந்தே அறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த தீர்க்கதரிசி, அவனுக்கு அந்த வரம் இருந்ததுனால இவன் சொன்னான். உடனே நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சொன்னான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இப்படி குஷ்டரோகம் நீங்கியது. அதை அவன் இலவசமாக கொடுத்தான். அதற்கு பணம் வாங்குவதற்காக இவன் போனது மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் பொய் சொல்கிறான். ஊழியக்காரரிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அதனாலதான் அவனுக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் இவனுக்கு பிடித்து விட்டது. இப்படி இந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. அனனியா சப்பீரால் விஷயத்துல கூட, நீ தேவனிடத்திலே பொய் சொல்வதற்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் மனுஷனிடத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னீர்களே என்று சொன்னான். அதனால 2 பேரும் செத்தே போனார்கள். இப்படி நியாய தீர்ப்பு இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டானதாக. அடுத்ததாக இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்கள், அஸ்தரோத், சீரியாவின் தேவர்கள், சீதோனின் தேவர்கள், மோவாபின் தேவர்கள், அம்மோன் புத்திரரின் தேவர்கள், பெலிஸ்தரின் தேவர்கள் ஆகியோரை சேவித்தார்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டு பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அப்படி 18 வருஷம் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் இவர்கள் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராஹிமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்த பொழுது இஸ்ரவேலர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்று சொன்னார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயத்தில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவர்கள் உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார்கள்.
இஸ்ரவேல் புருஷர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். தேவரீர் உமது பார்வைக்கு நலமானது எங்களுக்கு என்று செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலரின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று இந்த செய்தி நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை இருக்கிற வசனங்களில இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த நியாய தீர்ப்புகளுக்கு இடையிலே ஒரு நியாய தீர்ப்பிலும் அதில் எதற்காக அந்த நியாய தீர்ப்பு வந்தது, அதில் தேவனுடைய மனது எப்படி என்பதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, எகிப்தியரை தேவன் எகிப்தியருக்கு தேவன் வாதை கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஏன் பின்தொடர்ந்து போனார்கள் என்று சொன்னால், எகிப்தின் தெய்வங்களை நியாயம் வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அவன் இருதயத்தை கடினமாக்கி இஸ்ரவேலரை பின்தொடரும்படி தேவன் செய்தார். நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படியோ பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்லி அப்படி செய்தார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் குதிரைகளையும் குதிரை வீரரையும் எல்லாரையும் ஒருவன் கூட தப்பி போகாதபடிக்கு சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டார். இதுபோல இன்றைக்கு பார்வோனுடைய சேனை, பார்வோன் எகிப்தின் ஆவி, எகிப்திடத்துல கிரி செய்து கொண்டிருந்ததான ஆவி ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நம்மிடத்துல நம்மை தொடர்ந்து வரும். பாவங்கள் வரும், பலவிதமான பொல்லாத ஆவிகள் வரும். ஆனால் எதற்காக வருகிறது என்று சொன்னால், தேவனாலே அடிக்கப்படும்படியாக, அமிழ்ந்து போகும்படியாக தொடர்ந்து வரத்தான் செய்யும். நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே கையை உயர்த்தினது போல நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது எல்லாம் அந்த ஜன திரள் நடுவிலே இந்த மக்கள் அமிழ்ந்து போவார்கள். நமக்கு விரோதமாக அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இது தேவனுடைய மனது இதில் இருக்கிறது. தேவனுடைய மனது என்ன? நம்முடைய ஜனங்களை இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் உபாதித்தார்கள், வாதித்தார்கள். அதற்கு பதிலாக இவர்களை வாதிக்க வேண்டும். அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டாகும்படிக்கு அவர்கள் பின்தொடர்ந்து செல்லும்படியாக செய்தார். அடுத்து இந்த 10 வாதைகள் எகிப்தின் தேவர்களை நியாயம் தீர்க்கும்படியாகத்தான் அப்படி வந்தது. அது தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். உயிர் தேர்தலின் தெய்வமாகிய தவளைகளை வாதித்தார். அதே போல பேன்கள், இவர்களால் எகிப்தியரால் வழங்கப்பட்ட இந்த பேன்கள், அந்த பேன்களை அந்த ஜனங்கள் மீதும் மிருகங்களின் மீதும் வரவழைத்து உபாதை கொடுத்தார். இந்த வண்டுகள் தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். அந்த வண்டுகளே இவர்களுக்கு தொல்லை கொடுக்கும்படியாக செய்தார். அதே போல மிருக ஜீவன்கள் மேலே கொள்ளை நோய் உண்டானது. ஏபூஸ் என்ற காளை மாட்டையும் ஆதர் என்ற பசுவையும் இவர்கள் வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த தெய்வங்கள் கொப்புளங்கள் வராமல் காக்கக்கூடிய தெய்வங்கள். ஆனால் அந்த தெய்வங்களாகிய அந்த ஆடு மாடுகளுக்கே கொப்புளங்கள் வந்து போனது. அதே போல மனிதர் மேலும் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாதைகள் ஒன்று கூட வரவில்லை. இதற்கு தேவனுடைய மனது என்ன? என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்று நீ அறியும்படிக்கும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் சகலவித வாதைகளையும் அனுப்புவேன். பூமியில் நீ இராதபடிக்கு நாசமாய் போகும்படி என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினாலே வாதிப்பேன். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத கல்மழையை பெய்ய பண்ணுவேன் என்றெல்லாம் அவர் சொன்னார். வெட்டுக்கிளிகள் எகிப்தியரை தெய்வமாக வணங்கினார்கள். அந்த தெய்வங்களை கொண்டே அவர்களுடைய பயிர்களை எல்லாம் அழித்து போட்ட தேவனுடைய செயலை இதிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சூரியனை தெய்வமாக வழிபட்டார்கள். அந்த சூரியனை தேவன் 3 நாள் இருளாகும்படி செய்தார்.
எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்தார். ஏனென்றால் இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் நதியிலே போட்டு கொன்றான். அதற்கு பதிலாக இப்படி செய்ததை அறிந்து கொள்ளலாம். அடுத்து தாவீதை பற்றி பார்க்கும் பொழுது அவனுடைய பாவம் உப்பரிகையின் மேல் ஆரம்பமானது. அந்த உப்பரிகையிலே உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்திரியை கண்டு அவளை இச்சித்தான். அதன் மூலமாக ஒரு பெரிய பாவம் செய்தான். அதை தேவன் கண்டித்து அவன் மனைவிகளை தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமே உப்பரிகையின் மேலே ஒரு கூடாரத்தை போட்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அங்கே அந்த பெண்களோடு அவன் சயனித்தான். இது ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு. இதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், நீ மறைவாக செய்ததை எல்லாரும் பார்க்கும்படியாக செய்ய வேண்டும். இதற்கு காரணம் ஒரு பெரிய இரத்தப்பழி. உரியா என்றதான ஒரு சாதாரண ஒரு விசுவாசமுள்ள ஒரு போர் வீரன் அவனுடைய மனைவியை இச்சித்து அதற்காக அவனை கொன்று போட்டான். அந்த இரத்தப்பழி நீங்க வேண்டுமானால் அந்த இரத்தப்பழியின் மூலமாக பிறந்த குழந்தையை கொன்று போட்டார். இவனுடைய இந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய மறுமனையாட்டிகளும் வெட்கப்படும்படியாக இவன் பெயர் தாவீதின் பெயரை நாற்றம் எடுக்கும்படியாக செய்தார். அதே போல மீதியானியர் இஸ்ரவேலுக்கு பொல்லாப்பு செய்தார்கள். அதற்கு காரணம் மீதியானியர் வழிபட்ட தெய்வங்களை இஸ்ரவேலர்கள் வழிபட்டார்கள். அது மாத்திரமல்ல, இப்படி எந்தெந்த ஜாதியார் இஸ்ரவேலரோடு கலந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய விக்கிரக ஆராதனையும் அவர்களோடு கூட சேர்ந்து வேசித்தனமும் செய்யும்போது அந்த ஜாதிகளை கொண்டே இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்தார். இதுதான் தேவனுடைய மனது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே தெய்வங்களை எகிப்திலுடைய தெய்வங்களை வழிபட்டதுனால அந்த எகிப்தின் தெய்வங்களை தேவன் நியாயம் தீர்த்தார். எகிப்தையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்ததுனால எகிப்தின் பலத்தை குன்ற பண்ணினார். எகிப்து இஸ்ரவேலர்களை சிறைப்படுத்தி வைத்ததனால எகிப்தினுடைய அந்த விஸ்தாரத்தை குறைத்து போட்டார். இப்படி தேவனுடைய மனது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தது என்பதை, அவருடைய மனம் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். அடுத்து ஆமான் செய்து வைத்ததான தூக்கு மரத்தில் அந்த ஆமானையே அந்த ராஜா தூக்கி போடும்படியாக செய்ததற்கு காரணம், எந்த ஆயுதம் ஒரு மனிதனுக்கு விரோதமாக செயல்படுகிறதோ அதே ஆயுதத்தை கொண்டு அதை யார் செய்தானோ அதை கொண்டே அவனை தண்டிக்கிறது தான். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், எஸ்தர் ராஜாத்தி அவள் ஒரு ராஜாவுக்கு பிரியமானவள். அந்த பிரியமான பெண்ணினுடைய குடும்பத்தார், இனத்தார் அழிந்து போவதை ஒருவன் செய்கிறான். அதனாலே அவனையே அழித்து போட்டார். இதுல இன்னும் ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆமான் என்கிறவன் ஆகாகியன். ஆகாக் என்று சொன்னால் இந்த அமலேக்கிய வம்சத்தில் அமலேக்கிய ராஜாக்களுக்கு ஆகாகியர்கள், அந்த அமலேக்கிய பிரபுக்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆகாகியனாக இருக்கிறதுனால இவன் இந்த அமலேக்கின் வம்சத்தில் வந்தவன். அதனாலே அவன் ஏற்கனவே அமலேக்கை பூமியின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் என்று தேவன் சொல்லியிருந்தார். அப்படியே தாவீது, சவுல் போன்றவர்கள் எல்லாம் அதை கொன்று போட்டார்கள். ஆனாலும் அதில் தப்பி பிழைத்து வந்த ஒரு சில குடும்பங்கள் இருந்தன. அதிலே ஒரு பிரபுதான் இந்த ஆமான் என்பவன். அதனால அவன் இந்த யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான். எந்த யூதர்களுக்கு விரோதமாக இவன் கிரியை செய்தானோ, எந்த யூதனை அழிக்க ஆமான் திட்டமிட்டானோ அதே யூதன் அந்த ராஜ்யத்திலே ராஜாவுக்கு அடுத்த நிலையில உயர்த்தப்பட்டான். இந்த ஆமான் என்கின்ற இந்த பொல்லாத பிசாசின் ஆவியை உடையவன் 50 முழ உயர தூக்கு மரத்திற்கு உயர்த்தப்பட்டான். அங்கே கொலை செய்யப்பட்டான். இதுதான் தேவனுடைய மனது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களை கொன்று போடுவதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, அவனை மர்தகாய் என்கிற யூதனை இந்த ஆமான் என்கின்ற இந்த பிரபுவே அவனை சிறப்பு செய்து ராஜவஸ்திரம் உடுத்திக்கொண்டு ராஜா இருக்கிற குதிரையிலே ராஜமுடி தரிப்பிக்கப்பட்டு அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக ராஜா ஆணை பிறப்பித்தான். அதனாலே அவன் மிகுந்த வேதனை அடைந்தான். இப்படி தன்னுடைய தனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை தண்டிக்கிறது தேவனுடைய மனதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக சாபத்தீடு என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத கட்டளைகளை அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவோ, தேவனுடைய கட்டளைகளை மீறவோ கூடாது. இது சாபத்தீடு, இதை எடுக்கக்கூடாது, இதை தொடக்கூடாது என்று சொன்னால் அதை அதற்கு கீழ்ப்படியாமல் இச்சித்து இந்த ஆகான் எடுத்துக்கொண்டதுனால அவனையும் அவனுக்கு உண்டானவைகளையும் அவனுடைய வீடு, அவனுடைய கூடாரம் எல்லாவற்றையுமே அக்னியினாலே சுட்டெரித்து சுத்திகரித்தார்கள். ஏனென்றால் தேவன் இந்த அசுத்தத்தின் நடுவிலே உலாவ மாட்டார். உன் பாளையம் எங்கும் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் தான். அதனாலே உன் பாளையம் உள்ளும் புறம்போ சுத்தமா இருக்க கடவுது என்று சொன்னார். இதில் ஆவிக்குரிய பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளம், நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் உலாவுகிறவர் தான் இருக்கிறதுனால இதில் சாபத்தீடானது எதுவும் இருக்கக்கூடாது, பாவமானது எதுவும் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அவர் உலாவுவார். அப்படி அவர் உலாவாமல் நீங்கி தூர போய்விட்டால் பிசாசு வந்து உள்ளே புகுந்து விடுவான். எப்படி ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களிலே தேவனை தேவன் என்று அறிந்தோம், அவரை மகிமைப்படுத்தாமலோ ஸ்தோத்திரியாமலும் இருந்ததுனால உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுபோல இருளடைந்து காணப்படுகிற இடத்திலே தேவன் இருக்க மாட்டார். அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே இதை தேவன் செய்தார். அப்பொழுதுதான் அந்த சாபத்தீடானதை அழித்தால்தான் அங்கே தேவன் உலாவ முடியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைய முடியும். இதுதான் அதுல இருக்கிறதான செய்தியாக இருக்கு. அடுத்ததாக கேயாசியும் குஷ்டரோகமும் என்ற அந்த ஒரு நிலையை பார்க்கும் பொழுது, இந்த குஷ்டரோகி சுகமானான், நாகமான் சுகமான பிறகு அவனை வெறுமனே அனுப்பிவிட்டார்களே, அவன் கொடுக்கிறதை ஏதாவது நான் அவன் பின்னாலே ஓடி வாங்குவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் ஓடி அவனிடத்திலே அவன் பின்னாலே போய் அவனிடத்துல சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தான். வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்லாம பொய்யும் சொன்னான். இதனால அங்கு என்ன நடந்தது? கேயாசிக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி முழுவதுக்கும் பின் சந்ததியாருக்கெல்லாம் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று தேவன் சொல்லிவிட்டார். எனவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுவும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்யவே கூடாது. இதுதான் இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக காரியங்களை செய்து அவரை சேவிக்காம பல அந்நிய தேவர்களை வணங்கிய பொழுது அவர்கள் கையிலே தேவன் அவர்களை விற்று போட்டார் என்று நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் ஏற்கனவே உங்களை நான் விடுவித்தேன், ஆனால் நீங்கள் அதை விட்டு மீண்டும் அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். அதனால நான் இனி உங்களை ரட்சிக்க மாட்டேன். அதனாலே நீங்கள் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை போய் முறையிடுங்கள், அவர்கள் உங்களை ஆபத்து காலத்தில் ரட்சிக்கட்டுமே என்று சொல்கிறார். ஆனாலும் அவர்கள் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், நாங்கள் பாவம் செய்தோம்,
இந்த ஒரு முறை எங்களுக்கு மன்னித்தருவார், ரட்சித்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் மனம் இறங்கினார். தேவன் மிகுந்த இரக்கமுள்ள தேவன். தன்னுடைய ஜனங்கள் தவறை உணர்ந்து வருந்தி கேட்கும் பொழுது அப்படியே மனதுருகுகிற தேவன். அது மட்டுமல்ல, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சில காரியங்களை செய்து அதனாலே ஒரு நியாயத்தீர்ப்பு நமக்கு கிடைத்தா, நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? அந்நிய தேவர்களை நீக்குவது போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு நீக்கிவிட்டு தேவனிடத்திலே முறையிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குவார். இதுதான் தேவனுடைய மனது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்திலே இல்லாதபடிக்கு நாம் ஆராய்ந்து தேவனை நோக்கி அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுவோம், ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் விரும்பாத பகுதிகளை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடும். இந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். உடைய மனது எப்படிப்பட்டது என்று அறிந்து கொண்டோம். எனவே உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவான். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.